நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கின்றோம். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இந்த தொகுதியின் தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறது. காரணம், பணம் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் பெயரை சொல்லி தேர்தல் ஆணையத்தோட ஸ்பீக்கிங் ஆர்டர் சொல்றது தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். திமுக வேட்பாளர் கிட்டத்தட்ட 1,97,00,000 ரூபாய் பிடித்திருக்கின்றோம் என்றும், அதிமுக சம்பந்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் பிடித்திருக்கின்றார்கள் என்றும், ஆம்புலன்ஸ் பிடித்திருக்கின்றார், மிஷின்ல எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க ஸ்பீக்கிங் ஆர்டர். அதன் பிறகு இதற்கு விசாரணை செய்வோம் என்றெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய கேள்வி, 6 மாதம் ஆகியும் ஏன் அந்த விசாரணை முடியவில்லை? இப்பொழுது இந்த 5-6 மாத காலத்திற்குள் யதார்த்த நிலைமை திரும்பிவிட்டதா? பழைய நிலைமை திரும்பிவிட்டதா? அது மட்டுமல்ல, அதே வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள், அதே கட்சியின் அதே வேட்பாளர். அப்போது என்ன நியாயம், என்ன நீதி, என்ன நேர்மை, என்ன ஜனநாயகம்? ஒரு தேர்தல் ஆணையம் பக்கம் பக்கமாக அறிக்கை கொடுத்து இந்த 2 வேட்பாளர்கள் ஊழல் செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தார்கள், தவறு செய்தார்கள் என்று சொல்லிய தேர்தல் ஆணையம் 5 மாதத்திற்கு பிறகு அதே வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தேர்தல் ஆணையத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க முடியவில்லையா? ஆக சம்பந்தமாக நாங்கள் வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம். மீண்டும் 14ஆம் தேதி வர இருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கு நல்ல தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இந்த 2 வேட்பாளரை தடை செய்ய வேண்டும். இதுதான் நியாயம், இதுதான் நீதி, இதுதான் நேர்மை. அது மட்டுமல்ல, மீண்டும் இந்த 2 கட்சிகள், திமுக அதிமுக 2 கட்சிகளும் பணம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் எந்த மாற்றமும் வரவில்லை. பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக இந்த கலாச்சாரம் இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான டெல்லியில மற்ற கட்சிகள், பொதுமக்கள், அங்க இருக்கின்ற பொதுவானவர்கள் எல்லாம் பேசுறப்போ தமிழ்நாட்டை பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகின்ற கலாச்சாரம். ஆனாலும் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். நேற்று தஞ்சாவூருக்கு நான் சென்றேன். அங்கே பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கின்றார்கள். காரணம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இந்த 2 தொகுதி இந்தியா முழுவதும் பிரபலமாகிவிட்டது. தவறான காரணத்துக்காக அங்க இருக்கின்ற மக்கள் லஞ்சம் பெற்று, அதுவும் சாதாரண லஞ்சம், பெரிய லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆக இந்த பெயரை, அவப்பெயரை நீக்குவதற்கு மக்கள், ஒட்டுமொத்தமான மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு இந்த திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று ஒரு முடிவு தஞ்சாவூர் எடுத்திருக்கின்றார்கள். இன்று அரவக்குறிச்சியில எங்களுடைய பிரச்சாரம் நாங்கள் என்னோட பிரச்சாரத்தில் நான் தொடங்கியிருக்கின்றேன். ஆக நிச்சயமாக இங்கேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் கிடையாது.